விஜய் டிவி சீரியல் நடிகரோட காதலா இல்லை சீரியலில் ஜோடி சேர்றாங்களா? ஸோ அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ளூ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு வைரல் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் மூலியமாக பிரபலமானவர் தான் நடிகர் அருண். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலுக்கு அப்புறமா இப்போ எந்த சீரியலுமே நடிக்காமல் தான் இருக்கிறாரு. இந்த நிலையில தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் ஒரு பெண்ணோட போட்டிங் போகிற ஃபோட்டோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் சீரியல் நடிகையாகவும் பிக் பாஸ் பிரபலமாகவும் பலருக்குமே பரிச்சயமான அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தான் புதுசாக நிகழ்ச்சி ஒன்றில் இணைந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ தொகுப்பாளராக அறிமுகமாகி ராஜாராணி சீரியல் மூலியமாக நடிகையாக கலக்கின அர்ச்சனா பிக் பாஸ் ஷோ மூலியமாக பலரையுமே வியக்க வச்சாங்க. அந்த பிக் பாஸ் ஷோவில் இவங்களுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலேயே இவங்களுடைய குரலை பலருமே பாராட்டிட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வினராகவும் அர்ச்சனா தான் வந்தாங்க. இது ஒரு சிலருடைய விமர்சனங்களையும் பெற்றுது. ஸோ இப்படியான நிலையில தான் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா அர்ச்சனா என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற தேடல் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இந்த நிலையில தான் சில தினங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இன்னொரு நபரோட நிற்கிறது போன்ற நிழலை மட்டும் காட்டி நியூ ப்ராஜெக்ட் இந்த மாதிரியா குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நிழல் படத்தில் அர்ச்சனா பக்கத்தில் நிற்கிற நபர் பாரதி கண்ணம்மா சீரியல் மூலியமாக பிரபலமான நடிகர் அருண் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. அண்ட் அதே நேரத்தில் அருண் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பெண்ணோட போட்டிங் போகிற ஒரு ஃபோட்டோ ஒன்று, அதுவும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதோட புதிய தொடக்கம் அப்படிங்கிற மாதிரியா அதில் அவர் கேப்ஷனும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதனால் இந்த ஃபோட்டோவை பார்த்த எல்லாருமே இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்துட்டு ரசிகர்களுக்குள்ளே வந்திருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடியாகவே பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் அதை உறுதிப்படுத்துறதுக்காக இவங்க இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா பெரிய அளவில் பிரபலமான அர்ச்சனா புது ப்ராஜெக்டில் தான் கமிட் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்களா, அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிறது அவங்களுடைய காதலரா அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனால் இது குறித்து அர்ச்சனாவோ அப்படி இல்லைனா பாரதி கண்ணம்மா அருணோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேருமே புதுசாக எந்த சீரியல்லையும் இணைந்தது போல தெரியல. ஆனால் ஒரு வேளை ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாமோ, அப்படி இல்லைனா எதனா திரைப்படத்துக்காக இவங்க 2 பேருமே இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் வந்துட்டு கிளப்பி இருக்குது. அதே நேரத்தில் அர்ச்சனா சில தினங்களுக்கு முன்னாடி ஏற்காட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் தான் அருணுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடற்கரை அண்ட் ஏற்காட்டில் இருக்கிறது போன்ற ஃபோட்டோக்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இது ரசிகர்களுடைய சந்தேகத்திற்கு மேலும் தீனி போடுது அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த வதந்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடக்கணக்கில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் சில டைம் பேசப்படும், அகெயின் அப்படியே அமுங்கும். ஈவன் அர்ச்சனா பிக் பாஸில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ஃபோட்டோ ஷேரிங்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த டாபிக்ஸ் மறுபடியும் இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்து இவங்க 2 பேருமே அஃபிஷியலாக இது குறித்து விளக்கம் கொடுத்தா மட்டும் தான் இதற்கான உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க.